Welcome to CiviCrux. Don't forget to subscribe and hit the bell icon for regular updates on engineering content. ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து யூனிட் வெயிட். யூனிட் வெயிட்ல ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். யூனிட் வெயிட்னா என்ன, காமா டினா என்ன, காமா பினா என்ன, காமா சாட்னா என்னன்னு பார்த்திருப்போம். இப்ப நார்மலா ஒரு சாயில் இருக்குன்னா அதுக்கு நியூமரஸ் யூனிட் வெயிட்ஸ் இருக்கும். அதாவது காமா வந்து நிறைய இருக்கும். என்ன, காமா டி ட்ரை யூனிட் வெயிட், காமா பி பல்க் யூனிட் வெயிட், காமா சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட். இப்ப நார்மலா சாயில்ல இருக்கக்கூடிய யூனிட் வெயிட்ட என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும், இல்ல இந்தந்த ஃபேக்டர்ஸ் பொறுத்து தான் யூனிட் வெயிட் மாறும் அப்படின்னா அதுதான் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் யூனிட் வெயிட் ஆஃப் சாயில்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், வாய்ட் ரேஷியோ, டைப் ஆஃப் சாயில், இல்லைன்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி. இப்போ ஒரு வாய்ட் ரேஷியோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சாயில வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றோம் ஒரு சாயில் அன்டிஸ்டர்ப்டா இருந்துச்சுன்னா வாய்டு வந்து சேமா இருக்கும். சோ அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றப்ப அதோட வாய்டு வந்து டிஃபர் ஆகுமா? அப்போ வாய்ட் டிஃபர் ஆனா அதோட காமா வேல்யூஸும் டிஃபர் ஆகும். அந்த மாதிரி டைப் ஆஃப் சாயில பொறுத்தும். இப்ப கிளே சாயில்னா அதுக்கு கிளே சாயில், சாண்டி சாயில், கிராவல், சாண்ட், இந்த மாதிரி டைப் ஆஃப் சாயில் பொறுத்தும் வாய்ட் ரேஷியோ பொறுத்தும் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் பொறுத்தும் யூனிட் வெயிட் வந்து மாறும். அதான் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். சோ இதுல நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம், வாய்ட் ரேஷியோ சொல்லியிருக்கோம், டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் சொல்லியிருக்கோம், டைப் ஆஃப் சாயில் சொல்லியிருக்கோம். அப்ப இந்த இஎஸ்ஆர் இதை பொறுத்து இஎஸ்ஆர் இந்த டைப் ஆஃப் சாயில்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஜி, இது மூணு பொறுத்து தான் யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் மாறும்னு சொல்லியிருக்கோம். அப்ப இது மூணு பொறுத்து ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஜிஇஎஸ்ஆர் ஸ்பெசிபிக் கிராவிட்டி, வாய்ட் ரேஷியோ, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். அப்போ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா காமா பின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா என்னன்னா ஜீனா ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிளஸ் வாய்ட் ரேஷியோ இன்டு டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் இன்டு காமா டபிள்யூ அப்படின்னா யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டரோட யூனிட் வெயிட்னு சொல்லுவாங்க. வாட்டரோட யூனிட் வெயிட் டிவைடட் பை 1 பிளஸ் இ. வாட்டரோட யூனிட் வெயிட்னா 9.81. இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்ம்ல 1 ஜி பர் சிசி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல என்ன டேர்ம்ஸ்ல அவங்க கொடுத்துருக்காங்களோ, என்ன இதுல ஆன்சர் கேட்கிறாங்களோ அதை பொறுத்து நீங்க அந்த காமா டபிள்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்ப நார்மலா வந்து ஹியர் எஸ்ஆர் வந்து எப்ப ஜீரோவா இருக்கும்? ட்ரை யூனிட் வெயிட். அதாவது ட்ரை யூனிட் வெயிட்னா என்ன, வாட்டரே இல்லாத ஒரு சாயில்ல பார்க்கக்கூடிய யூனிட் வெயிட். அப்போ அங்க டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் என்ன இருக்காது. சோ ஜீரோன்னு போட்டீங்கன்னா ஃபார்முலா இப்படி மாறிடும். அதே வந்து காமா சாட்னா என்ன, காமா சாட்னா சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட். அங்க வாட்டர் கண்டென்ட் சேச்சுரேட்டட் லெவல்ல இருக்கு. அப்போ எஸ்ஆர் வந்து 100% இருக்கு. அதான் 1 சப்ஸ்டியூட் பண்றாங்க. அப்ப 100% நம்பரா கன்வெர்ட் பண்ணா 100 டிவைடட் பை 100 இன்டு 1, அப்போ கேன்சல் பண்ணா 1. சோ அதுக்கு ஃபார்முலா வந்து ஜி பிளஸ் இ காமா டபிள்யூ டிவைடட் பை 1 பிளஸ் இ அப்படின்னு. சேச்சுரேட்டட்னா என்ன, இப்படி நார்மலா இருக்கிறது. சப்மர்ஜ்டு அப்படின்னா மூழ்கி இருக்கிறது தான் சப்மர்ஜ்டு. இப்ப நார்மலா இந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஜி பிளஸ் இஎஸ்ஆர் டிவைடட் பை 1 பிளஸ் இ காமா டபிள்யூ, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்ற டெரிவேஷன் தான் இப்ப பார்க்க போறோம். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு? நார்மலா வந்து நமக்கு என்ன தெரியும்னா யூனிட் வெயிட் அப்படின்னா வெயிட் பர் வால்யூம்னு தெரியும். வெயிட்னா இதுல வந்து நம்ம ஒரு நார்மலா சாயில் எடுத்துட்டோம்னா என்னென்ன வெயிட் இருக்கும் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். வெயிட் ஆஃப் சாயில் இருக்கும், அதாவது அந்த சாலிட் சாயில் இருக்கும், வெயிட் ஆஃப் வாட்டர் இருக்கும், வெயிட் ஆஃப் ஏர் இருக்கும். இது மூணும் தான் இருக்கும். இந்த வெயிட் ஆஃப் ஏர் வந்து நெக்லிஜிபிள். ஏன்னா வெயிட் ஆஃப் ஏரை நம்மளால வந்து வெயிட் எடுக்க முடியாது. சோ அதை வந்து நம்ம நெக்லிஜிபிள், அதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ வெயிட்னு எடுத்துக்கிட்டோம்னா WS பிளஸ் WW, வெயிட் ஆஃப் சாலிட் பிளஸ் வெயிட் ஆஃப் வாட்டர். அதே வால்யூம்னா நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் 3 ஃபேஸ் டயக்ராம்ல. என்னது, வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் பிளஸ் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்னா என்ன, வால்யூம் ஆஃப் ஏரும் வால்யூம் ஆஃப் வாட்டரும் சேர்ந்ததுதான் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணோம், இப்போ இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியா கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஃபார்முலா நமக்கு கிடைச்சிரும். சோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்ன்றதா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம ஃபர்ஸ்ட் வி கண்டுபிடிக்க போறோம். வினா என்ன, வி ஈக்குவல் டு விஎஸ் பிளஸ் விவி. இப்போ விஎஸ் பிளஸ் விவினா விஎஸ் பிளஸ் விவி. சோ இது ரெண்டுமே ரிலேட் பண்ற டேர்ம் வந்து என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்ப விவி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். விவிய ஒன்னு விஎஸ் டேர்ம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். அப்ப வாய்ட் ரேஷியோனா என்ன, விவி டிவைடட் பை விஎஸ். அப்ப விவினா
E into Vs. அப்ப VVக்கு பதிலா E into Vs substitute பண்ணலாம். Vs காமனா எடுத்துட்டு 1 plus E அப்படின்னு வச்சுக்கலாம். இது V கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா W கண்டுபிடிக்க போறோம். Wனா என்ன? W equal to Ws plus WW. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? Ws கண்டுபிடிக்க போறோம். இப்ப நமக்கு Ws கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா காமா S. காமா S நார்மலா காமானா என்ன? வெயிட் பை வால்யூம். இப்ப வெயிட் யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட் வேணும்னா காமா எஸ். அதே வாட்டர் வேணும்னா காமா டபிள்யூ விடபிள்யூன்னு வரும். சோ இப்போ காமா எஸ் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூஎஸ் விஎஸ்ன்னு. அப்ப டபிள்யூஎஸ் வேணும்னா காமா எஸ் இன்டு விஎஸ். அப்போ ஃபைண்ட் காமா எஸ். இப்போ காமா எஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ காமா WS is equal to gamma S VS. நமக்கு தேவை வந்து இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்றதுக்கு வந்து VS தான் வேணும். சோ இதுல வந்து காமா S ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணாதான் கடைசியா VS க்கு பதிலா அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இப்ப இதுல இருக்கக்கூடிய காமா S கண்டுபிடிக்க போறோம். காமா S is equal to எதுல வரும்? G. ஸ்பெசிபிக் கிராவிட்டியோட ஃபார்முலா என்ன? மேல உனக்கு என்ன வெயிட் தெரியாதோ அந்த இது கீழே ஒரு ஸ்டாண்டர்டான யூனிட் வெயிட் போடணும். அப்ப இங்க நமக்கு என்ன தெரியாது? சாலிட் தெரியாது. அப்ப காமா S மேல போட்டீங்கன்னா கீழே யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் அப்படி போட்டோம்னா காமா S is equal to G gamma W. இப்ப இந்த WS க்கு பதிலா இந்த WSன்ற ஃபார்முலால காமா S க்கு பதிலா G gamma W அப்படின்றத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ நமக்கு WS கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம WW கண்டுபிடிக்க போறோம். WW அப்படின்னா காமா W யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். அப்ப யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர்னா என்ன சொன்னேன்? மேல WW கீழே VW. அதே மாதிரிதான் WW is equal to gamma W VW. இப்போ நம்ம இதுல வந்து இந்த VWக்கு பதிலா ஏன்னா காமா டபிள்யூன்றது யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். சோ அதை நம்ம மாத்த முடியாது. சோ இந்த VWக்கு பதிலா நம்ம வந்து அதை வேற கண்டுபிடிக்கணும். இந்த VWக்கு பதிலா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இந்த VWக்கு பதிலா வேல்யூஸ் கண்டுபிடிச்சு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்ப இந்த VW வால்யூம் ஆஃப் வாட்டர் எதுல வரும்? டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன்ல. டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன்ல ஒரு வாய்டுல எவ்வளவு வாட்டர் இருக்குன்னு பாக்குறதா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். அப்ப VW டிவைடட் பை VV. அப்போ VW is equal to SR into VV. ஓகேவா? இப்ப இந்த VVக்கு பதிலா நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்முலா தெரியும்ல, VV டிவைடட் பை VS E. அப்ப VV equal to E into VS. ஆனா எல்லாமே ஒரே டேர்ம்ஸ்ல நம்ம வர மாதிரி மாத்தி வச்சுக்கணும். அப்ப VW is equal to SR E into VS. அப்ப WW அப்ப VW க்கு பதிலா இந்த வேல்யூ இங்க காமா W இருக்கு. சோ அந்த WW ஃபார்முலா இது. இப்ப நமக்கு காமானா என்ன? வெயிட் டிவைடட் பை வால்யூம். WS plus WW VV plus VS. சோ இதுல எல்லாத்தையுமே நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு எல்லாத்தையும் காமனா எடுக்கிறதெல்லாம் எடுத்து கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடைசியா இந்த ஃபார்முலா வரும். இதுதான் பல்க் யூனிட் வெயிட்டோட ஃபார்முலா.